வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு எரிக்கல் வர்ற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. என்னோட பர்த் எனர்ஜி அதனோட வந்து ஸோ அது வந்து எனர்ஜியை வந்து வெளித்தர வந்து செத்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும். இருக்கிற எல்லாரும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே வந்து கோல்டன் எனர்ஜிட்டு ஒரு செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா மனுஷன் இனிமேல் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு திருப்பி எல்லாமே நினைக்கலாம். ஃபைனலாக அதை முடிச்சு அந்த டிசாஸ்டர் அந்த கோல்டன் எனர்ஜிட்டு கொண்டுறாங்க. ஆனால் தண்டர் அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஒரு முக்கியமான விஷயம், வேர்ல்டோட பெஸ்ட் டூ வாரிஸ் தண்டர் அண்ட் அவங்க 2 பேருடைய எனர்ஜியுமே வந்து தெரியல. அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் எல்லாருமே சரியான ஷாக்கு. உண்மையிலே தண்டரோட அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்களோட அரோரில் அந்த பக்கம் அழுவ ஆரம்பிச்சிடாங்க இந்த இடத்துல. ஸோ வந்து அவங்களோட வந்து லைஃப் எனர்ஜி நமக்கு தெரியணும். இந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்கிறான், ஸோ பேட் வந்து என்ன சொன்னாடி கவலையே படாரா. ஸோ நீங்கள் அந்த லைஃப் எனர்ஜி ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து ஏன்ஷியன் சிவிலைசேஷன் அந்த ஒரு மெத்தடில் தானே எடுத்தீங்க. ஸோ அவங்க லைஃப் எனர்ஜி ரொம்பவுமே வந்து மைன்யூட்டாக இருந்தால் அது வந்து டிடெக்ட் பண்ணாரா அப்படின்னா என்ன சொல்கிறா, ஒரு வேளை வந்து உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்க